ஹலோ வர்ஸ், வெல்கம் டு டைஸ் பார்க் தமிழ். நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டைலிஷான காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக இயர் அண்ட் சேல்னாவே எந்த கார் வாங்கலாம் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்குள்ளே இருக்கும். சில பேர் எனக்கு இந்த கார் வேணாம்ப்பா, அதோட ஃபேஸ் லிஃப்ட் வரட்டும், அதை தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்டைலிஷான காரோடைய ஃபேஸ் லிஃப்ட் தான் இன்றைக்கி சென்னையில் லான்ச் ஆகியிருக்கு. ஸோ அது என்ன கார்னா MG ஹெக்டார் ப்ளஸ் ஃபேஸ் லிஃப்ட் 2026 மாடல். ஸோ இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் ஃபேஷியா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உங்களை பார்த்தாவே தெரியும், ஒரு மேசிவான கிரில் கொடுத்துருக்காங்க குரோமில். அதுவும் வந்து பழைய இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததுமே குரோமில் இருக்கும், பட் இந்த அளவுக்கு மேசிவாகவும் லார்ஜாகவும் இருக்காது. ஸோ இதில் வந்து அந்த எப்படி சொல்ல, ஒரு ஆரா ஸ்டைலில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆரான ஒரு ஃபீல், அந்த ஃபீல் கேத்தாப்பில் இதை வந்து ஆரா கிரில்னு தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த ஹனிகாம்லேயே வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் இருக்குது. பட் ஆனால் அது ஹனிகாம் டைப் கிடையாது. அண்டு மேசிவாக நடுவில் வந்து நமக்கு எம்ஜியோடைய லோகோ வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. அண்டு MG ஹெக்டார் அப்படின்ற ஆல் நியூ MG ஹெக்டார்னு சொல்லிட்டு அந்த போர்டு இருக்குது, நம்பர் பிளேட் ஆனத்தில். அண்ட் கீழே ஸ்கிட் பிளேட் பார்த்தீங்கன்னா குரோமில் லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்க நல்லா இருக்குது. பெரிய பெரிய கேப்ஸ், அதாவது வென்ஸ் வந்து நல்ல ஒரு ஏரோடைனமிக் ஃப்ளோக்காக கொடுத்துருக்காங்க. அதுவுமே அல்டிமேட் தான் நான் சொல்லியே ஆகும். அண்ட் இது தவிர நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஷியால் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் கொண்டு வரல. கிரில்லு தான் மெயினான சேஞ்சஸ்ஸு. அதில் இந்த கிரில்லே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஒரு லைனிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அது இல்லாமல் நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஷியால் ஆஸ் யூஸ்வல் நமக்கு LEDயில் DRL கொடுத்துருக்காங்க, ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபாக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்னு சொல்லலாம். ஆட்டோ ஹெட்லாம்ப் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவாகவே வந்து அந்த எப்படி சொல்லலாம், அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஃபாக் லைட்ஸுமே வந்து ஆட்டோவாகவே வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே சைட் வியூ போய் பார்ப்போம். இதில் மேசிவான சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அலாய் வீல்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடியுமே அலாய் வீல்ஸ் தான் இருந்தது. பட் அதில் வந்து அந்த அலாயோட கிரில்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாமே வந்து கொஞ்சம் வேறு டைப்பில் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து டைமண்ட் கட் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நமக்கு 18 இன்ச்சஸில் வந்து வீல்ஸ் வந்து வருது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 5+ வேரியன்ட்ஸ், அதாவது 6 வேரியன்ட்ஸ் கிட்ட இருக்குது. அதில் பேஸ் வேரியன்ட் ஸ்டைலில் அண்டு அதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்சஸில் தான் வரும். அதாவது பேஸ் வேரியண்ட்டான ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸில் ஸ்டீல் வீல் வருது. அதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸில் அலாய் வீல் வருது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ப்ரோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா வேரியண்ட்லையுமே நமக்கு 18 இன்ச்சஸில் அலாய் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ORVM எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இண்டிகேட்டர்ஸுமே இன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸ்மார்ட் ப்ரோ அண்ட் அதுக்கு ப்ளஸ் இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா ஆப்ஷனுமே நமக்கு வருது. அண்ட் அந்த 360 டிகிரி கேமராலையுமே இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, அந்த கேமராவில் கம்ப்ளீட்டாக வீல் வரைக்குமே வந்து கேமரா கவர் ஆகும் ஃபுல்லாக. ஸோ அது வந்து ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சர்னே சொல்லுவேன். பட் இங்கே இருக்கிறது நமக்கு வந்து ஸ்டைலுக்கு அடுத்த வேரியண்ட்டு, அதாவது செகண்ட் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த 360 டிகிரி கேமராலாம் இல்லை. அண்டு சைட் வியூவில் புதுசாக கொண்டு வந்த அப்டேட்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் இந்த அலாய்ஸ் தான் சொல்லி ஆகணும். இதை தவிர்த்து நமக்கு சைடில் வந்து பழசு தான் இருக்குது. ஆனால் இந்த நீங்கள் ஹேண்டில் பாரில் பார்க்கலாம், இந்த குரோம் லைனிங் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. அண்ட் கீழே ஸ்கிட் பிளேட் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க, மாரிஸ் கேரேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்டு 3rd குவார்ட்டர் விண்டோவாக இருக்கட்டும், நல்ல ஒரு மினிமலான ஒரு ஸ்பேஸ் வந்து வெளியில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கொடுக்காம. அண்ட் இந்த லைனிங் நீங்கள் கவனிக்கலாம், கார்னிஷு குரோம் கார்னிஷிங் லைனிங் வந்து எண்ட் டு எண்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த கலர் டோனுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. பை கலர் டோனுன்னு சொல்லும் போது தான் சொல்லி ஆகணும், இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக புது 2 கலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ அண்ட் ஆர்க்டிக் ஒயிட்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு 2 கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ரியர் வியூவில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரியர் வியூ எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்தது. அண்டு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் லேம்ப் இருக்குது, அண்டு டிஃபாகர் அண்ட் வைப்பர்ஸ். அண்ட் டெயில் லைட் பார்த்தீங்கன்னா மேசிவாக எண்ட் டு எண்ட் கனெக்டட் டெயில் லேம்ப்பு, அதுவுமே லார்ஜாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து அல்டிமேட் தான் சொல்லுவேன். லுக் வைஸ் பார்க்கும்போது அந்த ரியர் வியூ வந்து ஒரு மேசிவாக தெரியுது, போல்டாக. அண்ட் நமக்கு இங்கே சென்ட்ரலே போல்டாக வந்து MG லோகோ, அந்த குரோம் லைன் இன்ஃபியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது கீழே ஹெக்டார் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடலையும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. அண்டு ரியர்லையுமே நமக்கு ஸ்கிட் பிளேட் கவனிக்கணும், அதுலேயுமே குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் 4 சென்சார் வச்சு அது பார்க்க வந்து ஒரு மேசிவான SUVயோடைய லுக் வந்து அப்கிரேட் பண்ணி காட்டுறதுன்னு தான் சொல்லணும் இந்த ஸ்கிட் பிளேட். அது மேலேயே வந்து ரிஃப்ளெக்டருமே எண்ட் டு எண்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பர். இப்போது எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன், 2026 வந்து 3 சேஞ்சஸ் தான். அதாவது புதுசாக கொண்டு வந்தது கிரில்லு, அதுக்கப்புறம் நமக்கு அலாய் வீல்ஸு, அண்ட் அதை பொறுத்து 2 புது கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அப்படியே இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேசிவாக ரூஃப் ரைல்ஸுமே நமக்கு நல்ல ஒரு மேசிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல
செகண்ட் ரோவுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் ரோ பொறுத்தவரை சுப்பீரியரான ஒரு கம்ஃபர்ட் இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு வந்து பெண்ட் பண்ணிக்க முடியுதுன்னு பாருங்க. நல்ல ஒரு ஒரு கேப்டன் சீட்ஸில் உட்காந்து ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பட் இது வந்து பெஞ்ச் சீட் தான், அந்த ஃபீல் சொல்கிறேன். அந்த அளவுக்கு நம்மளால சாஞ்சிட்டு நல்ல ஒரு நீ ரூம் ஸ்பேஸு, நல்ல ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து 3 பேருக்குமே வந்து இது கொடுத்துட்றாங்க, சீட் பெல்ட் வந்துடுது. ஹெட் ரெஸ்ட்டுமே இண்டிவிஜுவலாக 3 பேருக்கு வந்துடுது. அந்த ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டரோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே சின்னதாக ஓகே நல்ல ஒரு லார்ஜான சீட் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸு இண்டிவிஜுவலாக வந்து ரியரில் வந்துடுது. அதுலேயுமே வந்து அந்த சில்வர் பெயிண்டடில் வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க குரோம் ஸ்டைலில். ஏன்னா இது சில்வர் பெயிண்டட் தான். அண்ட் அது கீழே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே இன்னொரு நார்மலான ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஏதாவது வச்சுக்கிற மாதிரி. அண்ட் அது இல்லாமல் டோர்ஸில் எடுத்துக்கலாம். டோர்ஸை பொறுத்தவரை இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் வருது. ஸோ இங்கே ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷனை நீங்கள் கவனிக்கலாம். ஒரு இது வந்து எப்படி சொல்லலாம்னா அந்த ஃபினிஷிங்கை நீங்கள் பார்க்கலாம். உள்ளே ஒரு லிக்விடிட்டி ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு தண்ணி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு மின்னுது. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங்கில் இருக்குது. அது சூப்பர்னே சொல்லலாம். அண்ட் சீட்ஸாக இருக்கட்டும், இந்த டோர் ஆக்சென்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பாருங்கள் ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லெதர் ப்ளஸ் ஃபேப்ரிக் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, இப்போது மெயினான இது தேர்ட் ரோ தான். எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நமக்கு வந்து லிவர் டைப்பில் தான் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து இதில் ரோப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோப்பை புல் பண்ணி ஸோ நம்ம தேர்ட் ரோக்கு வரக்கூடிய கம்ஃபர்ட்னு பார்த்தோன்னா இங்கே பார்க்கலாம். நீங்கள் இந்த சீட்டை வந்து நம்மளால் புல் பண்ணிக்க முடியும். பட் இந்த சீட் வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகாது. ஏன்னா ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் வந்து அதில் இடிக்கிறனால ஃபுல்லாக வந்து பெண்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் பரவாயில்ல, இந்த கம்ஃபர்ட் போதும் உள்ளே ஏறி உட்கார்றதுக்கு. உள்ள அடல்ட்ஸுக்கு வந்து சுத்தமாக ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நான் இந்த இடத்துல இப்படி நிற்கிறேன். இங்கே பாருங்கள், நார்மலாக இந்த சீட்ஸை போட்டு உக்காந்தோன்னா இது வச்சுக்கலாம். இந்த லெவலில் வந்து நம்ம வந்து வச்சுப்போம். அப்படி தான் ஏறும்போது நம்ம ஃபுல் கம்ஃபர்ட்டுக்கு இதை பெண்ட் பண்ணியிருந்தோன்னா என்னால் உள்ளே வர முடியல. பட் இது வந்து ஒரு ரீசனபிளாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்டு லைட்டாக ஃப்ரண்ட் தள்ளி வச்சோன்னா கூட நமக்கு வந்து நீ ரூம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. அதாவது இதை டச் பண்ணி தான் இருக்கும். ஹெட்ரூம் நல்லாவே இருக்குது. ஹெட்ரூம் சூப்பர் தான் சொல்லலாம். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா தேர்ட் ரோ வந்து கிட்ஸுக்கு தான் வந்து பயங்கர கம்ஃபர்ட்டு, நம்ம அடல்ட்ஸுக்கு வந்து கஷ்டம்தான். ஸோ ஆனால் தேர்ட் ரோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக வந்து நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அண்டு அந்த ஃபேன் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஒன்றுமே, ரைட் சைடில் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு 5 வாட்ஸில் நமக்கு ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் தான். அண்ட் அது இல்லாமல் சீட் பெல்ட்ஸுமே 2 வந்துடுது. அண்டு இதை தவிர அவ்வளோதாங்க. ஆனால் தேர்ட் ரோ வந்து சில்ட்ரன்ஸுக்கு தான் வந்து ஓகே. அது எந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும்னு தெரியல. பட் ஏன்னா நான் முடிஞ்ச அளவு வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கேன். தேர்ட் ரோ வந்து கிட்ஸுக்கு தான். நீங்கள் வந்து ஒன்று பண்ணலாம், எனக்கு நான் வெளில வந்து சொல்கிறேன். ஸோ சீட்டை பொறுத்தவரை நமக்கு என்னென்னா இந்த வெஹிக்கிளில் வந்து ஆப்ஷனல் இருக்குது. 5 சீட்டர் ஆப்ஷனும் இருக்குது, 6 சீட்டரும் இருக்குது, 7 சீட்டர் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து 6+6 வேரியன்ட்ஸ் கிட்ட வந்து இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்தந்த சீட்டருக்கு ஏற்றாப்புல வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா 7 சீட்டரை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 6 சீட்டரை சூஸ் பண்ணோம்னா கேப்டன் சீட்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு தேர்ட் ரோலையுமே ஸ்பேசஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சுப்பீரியரான கம்ஃபர்ட் வேணும்னா நீங்கள் வந்து 5 சீட்டர் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பட் ஆனால் அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். உங்களுக்கு 7 சீட்டர் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ வந்து கிட்ஸுக்கானது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பவர்டு சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 4-வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட்ஸு. அதுவே டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 6-வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட்ஸ். அண்ட் இங்கேயுமே நமக்கு அந்த ப்ரீமியமான ஃபினிஷில் வந்து ஹேண்ட்ரைஸ் கொடுத்துருக்காங்க. லெதர் அண்ட் ஃபேப்ரிக் ஃபியூஸ்டு. அப்புறம் ஸ்பீக்கர்ஸே பாருங்கள் 3 வந்துருக்கு டோர்லேயே நமக்கு. ஸோ அதுவுமே வந்து சூப்பரான விஷயம். இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ். ஓகே. அண்ட் இங்கே ஏர் பேக், இதுவும் லெதர் ரேப்பில் ஹாட் டச்சில் வந்து நமக்கு டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 ஏசி வென்ட்ஸ் வருது. ஓகே, நமக்கு ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் சீட்ஸில் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. நல்ல ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் தான் இருக்குது. ஸோ நமக்கு இன்டீரியரை பொறுத்தவரை மேசிவான விஷயமா நான் சொல்லணுன்னா இந்த 14 இன்ச்சஸில் நமக்கு போர்ட்ரேட்டில் கொடுத்துருக்க இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் எந்த அளவுக்கு மேசிவாக இருக்குது பாருங்கள். அதில் ஆப்ஸ் எல்லாமே கூட நல்லா லார்ஜாக போல்டாக இருக்குது. அது சூப்பர்னு சொல்லலாம். அண்ட் இதை வந்து புதுசாக வந்து இந்த டச் கெஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. கெஸ்டர் நமக்கு தெரியும். இந்த டச் கெஸ்டர்னா என்னென்னா நம்ம வந்து இப்போ 2 விரலில் ஏசியை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஃபேன் ஸ்பீடாக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், அதை
அதுவே இப்போ வந்து 3 விரல்னா பாருங்கள் எஃப்எம் மாற்ற முடியுது. அதே மாதிரி சிங்கிள்னா வால்யூம் ஏற்றிக்க முடியுது. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக தான். டிரைவர்ஸ் நம்ம வந்து இப்போ வெஹிக்கிள் கார் ஓட்டிகிட்டே இருக்கோம்னா நம்ம இதில் போயிட்டு ஒவ்வொன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். டிரைவ் பண்ணும்போதே வந்து நம்ம இங்கே கவனிக்கிற மாதிரி இருக்கும், ரோடை கவனிக்காமல். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ரோடை பார்த்து டிரைவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்படியே ஏற்றிக்கலாம், வால்யூம் ஏற்றலாம், இல்லை இப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். இது இல்லாமல் இதிலே வந்து நமக்கு டோட்டலாக வந்து காரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்குது. அண்ட் கீழேயுமே இந்த மெனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஸ் மூவிஸ் கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது வயர்லெஸில். ஸோ நம்ம அதில் மூவிஸும் பார்க்கலாம். பட்டு ட்ரைவ் பண்ணும்போது வீடியோஸ் மட்டும் ப்ளே ஆகாது, சாங்ஸ் போட்டுக்கலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து நமக்கு டச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வால்யூம் ஏற்றுறதுக்கும் குறைக்கிறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் டேஷ்போர்டு எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு அந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நான் என்ன ஹேண்ட் ரெஸ்ட்டில் சொன்னனோ அதே மாதிரி ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சென்டர் டேஷ்போர்டு ஃபுல்லாகவே அந்த ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கவர் பிக்கலை ஆல்ரெடி கொஞ்சம் பேர் பிச்சு வச்சுருக்காங்க, நீங்கள் கவனிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கியர் நாப் இருக்குது, ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், ஸ்டாப்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்து ஏசி ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அசார்டுக்கான ஸ்விட்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏசி கண்ட்ரோல்ஸு. அண்ட் இங்கே பாருங்கள் கப் ஹோல்டர்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த டோர் டைப்பில். அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங்கு, ரியர் ஏசி வென்ஸுக்கான பட்டனு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டுமே வந்து ஃபுல் பேக்கில் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்குள்ளேயுமே பயங்கரமான ஒரு லார்ஜான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேலட்ஸ் வந்து நிறைய வச்சுக்கலாம் நம்ம. சூப்பர். அண்ட் ஸ்டீரிங் வருவோம். நமக்கு 3 ஸ்போக்கில் வந்து ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே லெதர் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்ஜியோடைய அந்த லோகோ வச்சு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வச்சு சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் நமக்கு கிளஸ்டருமே பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சில் வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டரில் இருக்கக்கூடியது தான் வந்து டிஜிட்டலு, மற்றதெல்லாம் நமக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் அந்த லைட்ஸில் வந்து காட்டும். அண்டு அதை தவிர நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே வருது இதில். அண்டு வாய்ஸ் அசிஸ்ட் இருக்குது, இபிடி. அண்ட் அதான் சேஃப்டிக்கு வந்தோம்னா நமக்கு 6 ஏர் பேக்ஸ் வருது. அண்ட் அது இல்லாமல் நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பிரேக்கிங், லெவல் 2 ADAS எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டுன்றனால நமக்கு ஐஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஐஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஸ்மார்ட் ப்ரோக்கு மேலே பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஜிட்டல் ஐஆர்பிஎம் வருது. அண்ட் இந்த இடத்துல வந்து சன்கிளாஸஸ்ஸு, எஸ், இங்கே வந்து ஹெட்லாம்ப்கான இந்த லைட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த பனோராமிக் சன்ரூஃப் தான் சூப்பரான விஷயமே. ஸோ நமக்கு டியூவல் பேனலில் பனோராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ரூஃபை பொறுத்தவரை அல்டிமேட் தான் சொல்லுவேன். இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் நமக்கு இன்டீரியர்லையுமே வந்து டியூவல் டோன் கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாம் இப்போ பார்த்ததில் வந்து நமக்கு பிளெயினாக வந்து பிளாக் அண்ட் அந்த ப்ரௌன் ஷேட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ புதுசாக வந்து அந்த ஸ்மார்ட் ப்ரோ வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிரே டோன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 டியூவல் டோன் கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்டீரியர்லையுமே வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வந்து இன்டீரியர் டோன் வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே, ஃபைனலாக வெஹிக்கிளுடைய இன்ஜினுக்கு வருவோம். ஸோ நமக்கு இன்ஜின் பொறுத்தவரைலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. ஜஸ்ட் நமக்கு இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் லிட்டில் பிட் தான் சொல்லணும். ஓகே, இன்ஜின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது, பெட்ரோல் அண்ட் டீசல் சொல்லிட்டு. 1.5 லிட்டர்ஸில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வருது. அண்ட் அதுலேயுமே வந்து நமக்கு மேனுவல் அண்டு சிவிடி ஆப்ஷன் வருது டிரான்ஸ்மிஷனில். அதுவே நம்ம வந்து டீசல் இன்ஜின் போனீங்கன்னா 2 லிட்டரில் டர்போ டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய பவர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 143 PS அண்டு 250 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே டீசல் இன்ஜின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 170 PS அண்டு 350 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு வெஹிக்கிள் வந்து ஒரு ஹைவே க்ரூசர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹெக்டாரோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய பவரு எல்லாமே எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணும்போது அந்த வகையில் வந்து நமக்கு எந்த ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. பட் இந்த ஃபேஸ் லிஃப்ட் ஏதாவது ஒன்று பயங்கரமாக கொடுக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் நமக்கு வந்து டிசைன் வைஸில் வந்து பரவாயில்ல, ஒரு டீசெண்டான வந்து அப்டேட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அண்டு மெயினாகவே வந்து நமக்கு அந்த சீட்டர் ஆப்ஷன் தான் 5, 6, 7. அந்த சீட்டர் ஆப்ஷனில் என்ன கேட்டிங்கன்னா 6 and 5 சீட்டர் வந்து அல்டிமேட் கம்ஃபர்ட் கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டோம்னா 11.99 lakhs எக்ஸோரூம் ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப் டு பார்த்தீங்கன்னா 18.99 lakhs எக்ஸோரூம் ப்ரைஸ் வர இருக்குது. அண்ட் வாரண்டியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக 3 years அண்ட் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ரைட். ஸோ இந்த 2026 ஃபேஸ் லிஃப்டட் எம்ஜி ஹெக்டார் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பற்றி என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான காரோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதை ஒரு பாய்.